அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜ்மா வச்சு பிரியாணி செய்யலாம் வாங்க. இதே மாதிரி இதே டேஸ்ட்டில் செய்யலாம் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ராஜ்மாவை நான் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது 4 விசில் வரட்டும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி தான் எடுத்திருக்கேன். அரை உலக்கு எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது 4 விசில் வந்துடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா தாளித்து விடுவோம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 பழம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன பழமாக இருந்தால் 4 பழம் எடுத்துக்கோங்க. உப்பு இது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிட்டால் போதும். இது நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடியை எடுத்துட்டு இப்போ இன்னொரு கிண்டிட்டு நம்ம இப்போ அந்த ராஜ்மா போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரை உலக்கு அரிசி எடுத்தோமா, இது ஒரு உலக்கும் ஒரு அரை கிளாஸும் சேர்த்து போட்டுக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். சாப்பாடும் நல்லா லென்த்தாக இருக்கும், உடையாமல் இருக்கும். நம்ம அந்த வேக வச்ச ராஜ்மா தண்ணியை இதிலே போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இது நம்ம கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி திக்காகணும்.
இந்த மாதிரி திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு துணி போட்டு நம்ம தம் போடுவோம். இந்த மாதிரி உடையணும் அரிசி. அப்போ தான் நம்மளுக்கு தம் போட்டால் கரெக்டாக வெந்து வரும். இது மாதிரி வச்சு சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். மேலே நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு சாப்பாடை நல்லா பிரட்டி விடுவோம். நல்லா சாப்பாடு உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக ராஜ்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உதிரியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான அட்டகாசமான ஒரு ராஜ்மா பிரியாணி ரைத்தாவோட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.